டிஜிட்டல் முறையில் மிக எளிதாக பண அனுப்ப உதவும் யுபிஐ அவ்வப்போது பல மாற்றங்களை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் கூகுள் பே தொடங்கி வாட்ஸ்அப் வரை அண்மையில் ஏற்பட்ட முக்கிய மாற்றங்கள் குறித்து இங்கே பார்க்கலாம். மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் கூகுள் பே அண்மையில் அதிரடி மாற்றம் ஒன்றை அறிமுகம் செய்தது. இதன்படி இனி நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு பயன்படுத்தி இபி, கேஸ் பில்களை கட்டினால் அதற்கு 0.5% முதல் 1% வரை கட்டணம் உண்டு. இதன்படி 1000 ரூபாய்க்கு உங்களிடமிருந்து 10 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படலாம். இரண்டாவதாக, யுபிஐ முறையில் பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதி இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் இறுதிக்குள் வர உள்ளது. இதனால் ஊழியர்கள் இனி எளிதாக தங்களது உரிமை கோரல் தொகையை பெற முடியும். மூன்றாவதாக, பிப்ரவரி 1 முதல் ஸ்பெஷல் கேரக்டர்களை அனுமதிக்க மாட்டோம் என யுபிஐ அறிவித்தது. இதன்படி உங்களது யுபிஐ ஐடியில் எண்கள் மற்றும் எழுத்துக்களை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் சிறப்பு எழுத்துக்கள் இனி நடைமுறையில் இருக்கக்கூடாது என்ற விதிமுறை அமலுக்கு வந்துள்ளது. அதோடு இந்த சிறப்பு எழுத்துக்கள் கொண்ட ஐடிகளையும் ஸ்ட்ரிக்டாக யுபிஐ தடை செய்துள்ளது. இதில் நான்காவதாக, வாட்ஸ்அப்பில் யுபிஐ லைட் விரைவில் நடைமுறைக்கு வரவிருக்கிறது. இதன் மூலம் இனி பயனர்கள் பணம் அனுப்புவது, பெறுவது ஆகியவை மேலும் எளிதாக மாறும். யுபிஐ லைட் என்பது யுபிஐயின் எளிய பதிப்பாகும். இது நெட்வொர்க் வசதியில்லாத பகுதிகளில் உள்ள மக்களை குறிவைத்து கொண்டு வரப்பட்டது. சிறிய அளவிலான தொகையை அனுப்புவதற்காக இந்த யுபிஐ லைட் பயன்படுகிறது. அதேபோல் இணைய இணைப்பு குறைவாக உள்ள பகுதிகளிலும் யுபிஐ லைட் மூலம் மக்கள் பணம் அனுப்புகின்றனர். எனவே வாட்ஸ்அப்பில் வரவிருக்கும் இந்த யுபிஐ லைட் ஆப்ஷன் மக்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்புகளை உருவாக்கியுள்ளது.